கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இணைவதற்காக இந்த காலக்கதிர்ச்சியின் வாயிலாக அடியாளுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக தேவனை துதிக்கிறேன், சுஸ்திரிக்கிறேன். இந்த நாளும் கூட உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. திரளான ஜனங்களை கண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, மனதுருகிறாங்க. ஆண்டவர் மனதுருகிற கர்த்தர். அவர் என்ன நமக்கு சொல்லித்தர பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குட்டி கதையோட கூட. சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு சகோதரி மிகுந்த சோதனையோடு மிகுந்த கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. அவங்க யார்கிட்ட போய் எதை சொல்றது, நம்முடைய தேவைகளை அல்லது நம்முடைய கஷ்டத்தை யார்ட்டையாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதற்கான ஆட்கள் யாரும் இல்லை. இதை சொன்னா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க, நம்ம எப்படி நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை அப்படின்னு, நம்ம என்ன செய்யலாம், நம்ம சபை போதகர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, போதர்கிட்ட சொல்ல போறாங்க. அப்படி அந்த போதர்கிட்ட சொல்ல போகும்போது அவங்க கொஞ்சம் வசதி இல்லாத இருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஏற்ற மரியாதை அந்த போதகர் வீட்டுல கிடைக்கல. ஏன்னு சொன்னா, போதகருக்கு வந்து ஒரு வேலையும் இல்லை, ஆனா ரொம்ப அவசரமா இருக்கிற மாதிரி தன்னை காட்டி கொள்றாரு. அவங்க சொல்ற விஷயத்த சரிங்கம்மா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, மெயினா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள துரிதப்படுத்துறாரு. அது நேரம் அடிக்கடி என்ன செய்யறாருன்னா, அவருடைய வாட்சி அவர் பாக்குறாரு. இதை பார்த்த அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, போதகருக்கு நம்முடைய நிலையை கேட்பதற்கு அவருக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லாத மாதிரி அவர் என்ன காட்டிக்கிறாங்க. சரி, அவருக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி, சரிம்மா கவலைப்படாதீங்க, ஜெபிப்போம், சரி முடிச்சிட்டிங்களா போங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு. அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆண்டவரே, இது என்ன சோதனை, எனக்கு நான் நினைச்சு வந்த ஒரு இடம், அதுவும் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனவேதனையோடு இருந்தப்பதான் அவங்களுக்கு இந்த வசனம் கிடைச்சிச்சு. யாரு? கர்த்தர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார் அப்படின்னு அப்ப சொன்னாங்க. திரளான ஜனத்தை கண்டு மனதுருகின தேவன் என்னையும் கண்டு என்ன செய்வார், கண்டிப்பா என்னுடைய தேவைகளை சந்திப்பான்னு சொல்லி முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தாங்களாம். ஏன் இந்த கதை நமக்கு சொல்லப்படுதுன்னா, அநேக வேளைகளில் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, யாராவது நமக்கு ஆறுதலான வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்போம். சில நேரத்துல நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதுதான் யோசிப்போம், இவங்ககிட்ட பேசினா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்ககிட்ட போவோம். அவங்க அந்த நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில நேரத்தில் சிலர் கவனிக்கவும் செய்வாங்க. அது நமக்கு ஆறுதலா இருக்கும். அவங்க நமக்கு ஒருவேளை பண உதவிகள் செய்யலைன்னா கூட அவங்க சொல்லுகிற சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். அவங்க எனக்கு இருந்திருந்தா செஞ்சிருப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே பரவாயில்ல, அந்த ஒரு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும், ஒரு மகிழ்ச்சியை தரும். ஆனா இங்கே ஆண்டவர் பாருங்க, கரிசனையோடு பார்த்து மனதுருகிற கர்த்தர். கரிசனையோடு கேட்கிறாங்க. ஆண்டவர் கேட்டு, இப்போ யாராவது வியாதிஸ்தவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களோட வியாதிகளை சுகப்படுத்துறாருன்னு சொன்னா, அவங்ககிட்ட அவர்கிட்ட என்ன மனதுருகி அப்படின்னு போட்டிருக்குல்ல, அந்த ஒரு காரியத்தை தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அன்னாள் வந்து ஜெபம் செய்வாங்க. அந்த வசனம் ரொம்ப அழகா போட்டிருந்துச்சு. என்னச்சுன்னா, அவங்க வாய் மட்டும் அசையும், ஆனா சத்தம் இல்லை. ஏன்னு சொன்னா வேதனை அவ்வளோ அவங்களுக்கு மனசுக்குள்ள, அவ்வளோ பாரம், அவ்வளோ கஷ்டம். அப்ப அவங்க என்ன செய்ய, வாயை மட்டும்தான் அசைச்சாங்க. ஆனா என்ன செய்யல, சத்தம் வெளியல. ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, கண்டிப்பா கேட்கிறாங்க. அப்ப அங்க வந்து ஏலி என்ன சொல்லுவாரு, எவ்வளவு நாள் நீ வெறித்திருப்பாய் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா ரொம்ப கோவப்படல. நானே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன், கோவப்படல. அந்த அம்மாவுக்கு சொல்ல, அவங்க கோவப்படாம, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நான் இருதய தானத்துல ஊற்றேன்னா என்னை பேலியாளின் மகளாக நினைக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு இதுல அந்த ஏலி வந்து அந்த அசாரியன் வந்து சொன்னாலும் கூட அந்த அம்மா வந்து எவ்வளவு பொறுமையாக அந்த அவங்க சொல்லும் பொழுது அவரும் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, அந்த மகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம், நீ கவலைப்படாத, கடவுள் விண்ணப்பத்தை கேட்பாங்க. இது ஒரு ஆறுதலான ஒரு காரியம். நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆறுதலா அவங்க சொன்னபோது சந்தோஷமாக போறாங்க. அதை ஆண்டவர் அதே மாதிரி நடத்தி கொடுத்தாங்க. ஏன் சார், நம்முடைய ஆண்டவர் மனதுருகிற கர்த்தர். நீங்க ஒருவேளை இந்த நாட்களில வந்து நேரம் கிடையாது, யாரும் நமக்கு வந்து பேசினா கூட நமக்கு நேரம் இல்லை, அதனால இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் அவங்களுக்காக ஒதுக்குவீங்க அப்படின்னு சொன்னா,
அவருடைய காரியங்களை கேட்போம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அப்படி நீங்க ஒரு மனுஷியாக அல்லது ஒரு மனுஷனாக இருப்பதற்கு தேவன் விரும்புறாரு. ஏன்னு சொன்னா அவர் மனதுருகிற கர்த்தர். அவரை பின்பற்றுபவர்களும் என்ன செய்யணுமா, அது மாதிரி நாமளும் நடக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு தீயணைப்பு வண்டியோ அல்லது ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரியே ஓடிட்டு இருக்க கூடாது. யாரோ வழியில ஒரு தீயணைப்பு வண்டி எவ்வளோ வேகமா போகும், ஒரு ஆம்புலன்ஸ் எவ்வளோ வேகமா போகல, அந்த மாதிரியே ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அநேகர் வழியில என்ன செய்வாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம என்ன செய்யணுமா பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லாத வாழ்க்கை. அநேகருக்கு நம்ம ஆண்டவர் ஊழியம் செய்யற காலத்துல நின்று யாரெல்லாம் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, யாரெல்லாம் அவர்கிட்ட சுகம் பண்ணணும்னா எல்லாரையும் அவர் சந்தித்தார். அதே போல நாமும் ஏற்றத்தாழ்வு இல்லாதபடிக்கு, ஒருவேளை வசதியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்குறது, வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கு, அந்த மாதிரி ஜீவியத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்துல ஆண்டவருடைய குணாதிசயத்துல வந்து மனதுருகிற கர்த்தர். அதே போல உங்களுக்கு இன்னைக்கு யாரையாவது பார்த்து யாராவது உங்ககிட்ட வந்து நேரத்தையோ அல்லது ஏதாவது ஒரு காரியம் கிட்ட பேசினாங்க, நின்று நிதானித்து அவளோடு பேசி அவளுக்கு ஆறுதல் சொல்லவோ அல்லது அவளை ஊக்குவிக்கிறதுக்கு கூட என்னது நம்முடைய வார்த்தைகள் இருக்குது. அதனால ஒரு கரிசனையோடு இந்த ஒரு நாள் கரிசனையோடு எல்லாரோட நம்ம பழகிக்கொள்வோமா. எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் அப்பா பிதாவ் என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபையினால எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரவில் நல்ல நித்திரையை கொடுத்துருக்கீங்க, இன்னொரு நாளை காண செய்திருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எப்படி எல்லோர் மேலும் மனதுருகினீரோ அதே போல நாங்களும் எங்களை நாடி வருகிறவர்கள், எங்கள் தேடி வருகிறவர்கள், எங்களோடு பேசுகிறவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே அநேகருக்கு ஔஷதமாகவும் மருந்தாகவும் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆறுதலின் வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஞானத்தை தாங்க சாமி. நாங்கள் அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. மற்றவர்களையும் எங்களைப் போல் நினைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாவற்றையும் ஒரு விசை கூட நீர் மன்னித்து எங்களை வழிநடத்துங்க சாமி. உங்களுடைய குணாதிசயங்களை நாங்கள் தரித்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தும்படியாகவும் நாங்கள் அதை கற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி உடைய ராஜ்யம் வரும்போது நாங்கள் ஒருவரும் கேட்டு போய்விடாதபடிக்கு உடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற அந்த தகுதியை பெறுவதற்கு நீர் கிருபை செய்தரல வேண்டுமா. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.